உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஏன்னா இம்மார்டல் ரூலர் ஒரு சிறிய கூட்டம் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிறிய கூட்டம்னா ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா, அதுக்கப்புறம் தான் ஆசியா. அப்புறம் ஆசியா அப்படின்னா இந்தியாவோட தலைமை பதவிக்கு வந்தாலே ஆசியாவை ரூல் பண்ணுற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சார். எல்லா நாட்டிலையும் அவரோட அதிகாரம் செலுத்த முடியும். அதுக்காக அவர் ஒவ்வொரு நாட்டிலையும் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. இங்கே உட்காந்து மற்ற நாடுகளின் மீது அதிகாரம் செலுத்துவார். அதிகாரம் செலுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க ஒரு நீதியான நேர்மையான ஆட்சியை பண்ணுவார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பார். உலகம் முழுக்க ஒரு நீதியான நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவார். இதுதான் நான் சொன்னது. ப்ரிடிக்ஷன்லையும் அப்படி தான் இருக்கும். மன்னன் ஒருவர் உலகாழ்வார், சத்தியத்தை நிலைநாட்டி அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டேட், முக்கியமான டேட். ஏன்னா நான் இதை பற்றி பேச வேண்டாம், மீது தூங்கிடும்னு நினச்சேன். சரி பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ தான் அந்த முடிவு வந்துச்சு. யோசித்தேன் ஒரு 5 நிமிஷம். ஸோ இன்றைக்கி பிப்ரவரி 24. பிப்ரவரி 24 மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பிறந்தநாள். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி காலையில் எனக்கு லட்டுலாம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா நான் போயிட்டு இருந்தேன். இது வரைக்கும் எந்த பிறந்தநாளுக்குமே யாரும் என்னை கூப்பிட்டு கொடுத்ததில்லை. இன்றைக்கி கொடுத்தாங்க. அப்போ பைக்கை போய் நிறுத்தி இந்த அவருக்கு கொடு அப்படின்னாங்க, வாங்கி சாப்பிட்டேன். வாங்கி சாப்பிட்டது கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும்ல. நானும் வெயிலில் போயிட்டு இருந்தேன். ஒரு 12 மணி 11 இருக்கும். அப்போ நிறுத்தி கொடுத்தாங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை கழுவிட்டு போயிட்டேன். ஸோப்பா எனக்கு இருக்க விசுவாசம் கூட சிலருக்கு இல்லாமல் போச்சு. அப்போ அந்த அம்மா பிப்ரவரி 24 பிறந்தநாள், அம்மா பிறந்தநாள் கொண்டு வந்தாங்க. நிறைய இடங்களில் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் பிறந்தநாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் போடுவாங்க, மோதிரம். அம்மா சிஎம் இருக்கும்போது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அம்மா நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. ₹1 இட்லி போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. அம்மா உணவகம். அம்மா பண்ண சாதனையை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வீடியோவில் டைம் பத்தாது. அதுபோக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர் இரும்பு பெண்மணி. ஆமாம், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சியும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தவர். அதாவது ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியை கொடுத்தவர். ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஆட்சி நடத்தியவர். சபாநாயகராக உட்கார வச்சுருந்தாங்க ஒருத்தவங்களை கூட. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அம்மா ஜாதி வேறுபாடு பார்க்க மாட்டாங்கன்றது அது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தோம்னா அம்மா ஒரு ஜாதி மத வேறுபாடு, மொழி இதெல்லாம் கடந்து, ஜாதி மதம் மொழி இதெல்லாம் கடந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்த ஒரு இரும்பு அயன் லேடி, ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லலாம். அம்மாவை பற்றி சொல்கிறது தான். இதைத்தான் இன்றைக்கி எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ அந்த அம்மா இன்னும் யாரும் இருந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா தான் சிஎம். அப்போ தமிழ்நாடு இன்னும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்போ நான்லாம் இந்த அளவுக்கு வீடியோ பேச வேண்டியது இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடக்கி வாசிக்க வந்திருக்கும் அம்மா இருந்திருந்தாங்கன்னா. ஸோ இப்போ அம்மா இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆட்சி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய வேண்டியது இருக்காது. அப்போ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்போ அம்மா எப்படி மரணித்தார், அடுத்த விஷயத்துக்கு வரேன். அம்மாவுடைய மரணம். அந்த விசாரணை என்னாச்சு? ஓய்வு பெற்ற ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் என்னாச்சு? அந்த ஃபைல் என்னாச்சு? அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஏன் அதை யாரும் ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்ட நானே விசுவாசமாக இருக்கும்போது அந்த அம்மாவால் பலனடைந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளர், அப்புறம் எல்லாருமே இருக்கீங்க இல்லையா, பெரிய பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம், முக்கியமான அந்த தலைகள் எல்லாம் ஏன் இந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச மாட்டேங்கிறாங்க? அம்மாவின் புகழை மட்டும் பேசிக்கொண்டு நீங்கள் பாஜகட்ட போய் ஒட்டிக்கிட்டீங்க. நீங்களாம் சிலர், இன்னும் சிலரும் போய் ஒட்ட போகிறீங்க போல தெரியுது. இது முடிவு இல்லை. ஆனால் அம்மாவுடைய அந்த 2025 சொல்லியிருக்காங்க, அதுவும் வருது, உள்ள என்ட்ராகுது. அந்த 2025 அம்மாவோட மரணம் வெளியில் வருது. அது எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால், ஏன்னா எனக்கு தெரியும். அதனால் அதை இப்போ சொல்ல முடியாது.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து Z+ பிரிவு பாதுகாப்பில் இருந்ததுனால மத்திய அரசின் கண்ணசைவு இல்லாமல் அந்த அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு சிறிய காய்ச்சல் அப்படின்னு அனுமதிக்கப்பட்ட அம்மா வந்து திடீர்னு மரணம் அடைகிறாங்கன்னா மத்திய அரசின் கண்ணசைவு இல்லாமல் அந்த அம்மா வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து மேலே இருக்க கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ அந்த இதை வந்து தட்டி எழுப்புவார் இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஆண்டு. ஸோ இப்போ எப்படி தட்டி எழுப்புவார்னா அதுக்கும் இம்மார்டலுக்கும் தொடர்பு இருக்கான ஆமா இருக்கு. அப்போ யார் அந்த இம்மார்டலோ அப்படின்றது தான் இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும் எல்லாருமே வந்து. ஏன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் சொன்ன மாதிரி இம்மார்டலர் யாருன்றது நம்ம அவசரம் காட்ட வேண்டாம். இந்த ஆண்டு இறுதியில் கூட தெரியலாம், டிசம்பர் மாதம். அதனால் வந்து இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அம்மாவுடைய அந்த கட்சியின் கட்டமைப்பு அதன் வழியாக அந்த இறையாட்சி அமையுமா அப்படின்றத நம்ம வந்து இன்னொரு 8 மாதமோ 7 மாதமோ இன்னொரு 10 மந்த்தோ வெயிட் பண்ணோம்னா அதற்குரிய விடைகள்லாம் கிடைக்கும். அது இப்போவுமே கொஞ்சம் தெரியும், ஆனால் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இப்போ திடீர்னு இவங்க ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. எனக்கு அதுவே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்புறம் ஒரிசாவில் வந்து திடீர்னு தோற்று போயிட்டார் ஒரு நல்ல முதலமைச்சர் நவீன் பட்நாயக்னு சொல்லி. அந்த தோல்வியும் சந்தேகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டிலையும் கூட என்ட்ரு ஆகிறாங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். யாரை சொல்கிறேன் ஓப்பனாக சொல்லிட வேண்டியனா, நீ தான் பயப்பட மாட்டேன்னு பிஜேபி தான் சொல்கிறேன். உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டால் எனக்கு வந்து அவர் துணை இருக்காரு, நான் அதுக்கு பயப்படணும். அதனால் எல்லாம் உடச்சி விட்றேன் இந்த வீடியோவில். 10 நிமிஷத்தில் உடச்சி விட்டு நான் கிளம்பிடுவேன். டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், ஒரிசா தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க வந்தாச்சு, பிஜேபி வந்தாச்சு. ஏன் அவங்க வந்தால் உனக்கு பிரச்சனையான்னு கேட்டால் நீங்கள் வர்றது பிரச்சனை இல்லைங்க, நல்லபடியாக வாங்க, நேர்மையாக வாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சியை அபகரித்து உள்ளே வரலான்னு நினைக்கிறீங்க. அந்த கட்சியை மிரட்டி உருட்டி பணி வைக்கலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் எந்த மண்ணில் களை வச்சாலும் இந்த மண்ணில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா இங்கே தான் தலைவன் இருக்கான், அழிவில்லாத ஆட்சியாளன் இருக்கான், அழிவில்லாத ஆட்சியாளர் இருக்கிறார், அழிவில்லாத தலைவன் உள்ளே இருக்கார். ஸோ இப்போ இந்த அழிவில்லாத தலைவன் யார்? அதுதான் குழப்பமாக இருக்குது. அங்கே தான் கடவுள் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. இந்த அரும்பாடி சித்திர பாடலுக்கு கூட கொஞ்சம் நன்றி சொல்லலாம். ஏன்னா யாருன்னு கேட்டால் 100 பேர் நினைப்பீங்க நீங்கள். அப்போ அது ஒரு வரைக்கு சிவனுக்கு நான் நன்றி சொல்லணும், சிவன் முருகனுக்கு நன்றி சொல்லணும். அப்போ யார் அப்படின்னு சொல்லும்போது 10 பேர் வந்து நிற்பீங்க. 10 பேருமே டக்கு டக்கு டக்குன்னு நிற்பாங்க. யார்ரா அப்படின்னா இந்த படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி இதில் யார் உண்மையான ஆள், எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா மண்டையை சுத்த விடுவாங்களா, அந்த மாதிரி சுத்த விட்டு கண்டுபிடிக்கிற கூட கஷ்டம் தான் போடும். அப்போ 100 பேர் வந்து நிற்கிங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் யாருன்னு? ஆனால் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்க 8ஆம் தேதியே ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, February 8. ஆனால் ஸ்கேன் பண்ணாலும் இன்னும் கன்ஃபார்ம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. டவுட் வந்திருக்கு அவங்களுக்கு, மூளை இல்லாமல் கண்டுபிடிச்சிக்கிங்க, அவ்வளோதான். நம்ம சும்மா வாயாமல் சொல்லிட்டு இருக்க முடியாது. காலையில் விடியலையே நம்ம சொல்லிட்டோம், அந்த ரேஸில் ஒரு 5 பேர் இருக்காங்க கண்டுபிடிச்சிக்கிங்க. அந்த கடைசியில் விடுறதுல ஒரு 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேரில் யாரும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா இறைவனுக்கு தெரியும். 2 பேராக இருக்கலாம், கடைசியில் ஒரு 2 பேர் வரலாம். அப்போ அந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் அந்த அழிவில்லா ஆட்சியாளர். ரேஸில் ஒரு 10 பேர் கூட இருக்காங்க, இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஆனால் விட்டா 100 பேர் விடுவாங்க, ரெடியாக தான் இருக்காங்க. ஒரு 1000 பேர் ரெடியாக இருக்காங்க. கடைசியில் ஒரு 5 பேர் ஆகும், ஃபில்டர் ஆகும்போது 10 ஆகும், 5 ஆகும், அப்புறம் கடைசியில் வந்து ஒரு ஆளாக வந்து நிற்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இப்போ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் வந்து ஓப்பனாக உடச்சி சொல்ல முடியாது. ஸோ இப்போ அம்மா பிறந்தநாளுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிட்டாச்சு. அப்போ அம்மாவுடைய மரணம் இதை பற்றி சீக்கிரம் சில விஷயங்கள் வெளியே வரப்போகுது. அதை வந்து நம்ம ஓப்பன் டாக்காக அதெல்லாம் பேச முடியாது. அது வந்து ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். எனக்கு அதை பற்றி எனக்கு முழுசாலாம் தெரியாதுப்பா. அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதுவும் கேட்பாரு. காலையில் நான் சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சந்தோஷமான மைண்டில் இருந்தேன். காலையில் ஒரு லட்டு சாப்பிட்டோமே, நான் வீட்டுக்கு கூட 2 லட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, எனக்கு கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டாச்சு. நான் அப்புறம் கடையில் காசு போட்டு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சரி, அம்மா அப்புறம் நாளைக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்ல பாதையில் பயணிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இவங்க உள்ளே வரும்போதே தமிழ்நாட்டுக்குள்ளே சில அரசியல்வாதிகள் என்ட்ரு ஆகும்போது தமிழக மக்களுக்கு நல்லது செய்யாமல் ஏதாவது இது பண்ணி விட்டுறாங்க. அதான் பயமாக இருக்குது. ஏன்னா ஊட்டியில் கூட ஒரு ஹெலிகாப்டர் போய் டம்முன்னு மோதிச்சு, முப்படையும் தளபதி இறந்துட்டார் இந்த இடத்துல, தமிழ் மண்ணில்.
நல்ல வேளை அது வந்து விபத்துன்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன சதி இருந்துச்சோ தெரியல. அதனால என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மக்கள் ஒற்றுமையா இருக்கணும். இப்ப திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு இஷ்யூ ஆச்சு. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம். மதுரையில வந்து இருக்கக்கூடிய மக்கள். இப்ப இதே மாரி எல்லாரும் ஒற்றுமையா இருங்க எப்பயுமே. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி. நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தான். தமிழ்நாட்டுல இருக்க 13 கோடி தமிழர்களா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க மலையாளிகளா இருக்கட்டும், நீங்க நம்ம நண்பர்கள் தான். ஆந்திரா மக்கள் நம்ம நண்பர்கள் தான். கர்நாடகா மக்கள் நம்ம நண்பர்கள் தான். எல்லாமே மனித குலமே, மனித இனம் அனைவரும் நமக்கு நண்பர்கள் தான். ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்துட்டாலே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 120 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்களா, எல்லாருமே நம்ம நண்பர்கள் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, இந்த அரசியல்வாதிகளால பிரித்தாளும் சூழ்ச்சி இங்க வெற்றி பெறாது. அதை யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும். பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இலுமினாட்டிகளின் வேலை. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் உட்காந்து. இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் இமாற்றுல வந்தால் சரியாயிரும். அந்த இமாற்றுல யாருன்றது தான் அங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க, 4 பேர் நிற்பாங்க. சில பேர் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, நெருங்கிட்டாங்க. ஒரு 90% நெருங்கிட்டாங்க. இந்த ஆண்டு முடிவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் என்ன ஏதுன்னு மெசேஜ் பண்ணி போட்டு டென்ஷன் ஆக வேணாம். ஃப்ரீயாக விடுங்க பார்த்துங்க எதாக இருந்தாலும். வந்தால் கல்லை தூக்கி போடுறான், வந்தால் மாங்காய் இல்லைன்னா கல் வரும்போது விளைவிக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். விலக தெரியணும் விவரமா. அதான் காலையில் கூட ஒருத்தர் சொல்லினாரு, நீங்கள் விவரமான ஆள் பாஸ், நீங்கள் கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு மெசேஜ் பண்ணார் பிரதர் ஒருத்தர். அந்த சகோதரருக்கு நன்றி. சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். அதனால் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். எவிடன்ஸ் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் வந்து தோண்டி எடுத்துருவோம் எதாக இருந்தாலும். அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனே வந்துட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அந்த அழில ஆட்சியாளர்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பின்னாடியே இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அது முருகன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதனால் கொஞ்சம் திருந்தி அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். இனிமேலாவது மேலும் மேலும் தப்பு பண்ணி நீங்களும் போய் மாட்டிக்கிறாங்க. இல்லை, ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.